உங்கள் வாழ்க்கையில் ஐயா 7 மாதம் கடந்து வந்துச்சையா, இந்த 8வது மாதம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியல ஐயா. அதே மனுஷனாக சொல்கிறேன், நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தீமை செய்கிறான், அந்த சகோதரி தீமை செய்கிறாங்க, இந்த உறவு கிடையவே கிடையாது. நம்முடைய உடைமைகளை அழிப்பதற்காக வந்தான். சத்துரு எந்த நோக்கத்தை வீட்டுக்கு வரான்? உன் சமாதானத்தை திருடுவதற்கு வருகிறான். பிசாசு எந்த நோக்கத்தை வீட்டுக்கு வருகிறான்? உன் ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு வருகிறான். பிசாசு எதற்காக வருகிறான்? உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை எடுப்பதற்காக வருகிறான். பிசாசு எதற்குள் வருகிறான்? நீ தேவன் மேல வைத்த அன்பை கெடுப்பதற்காக வருகிறான். பிசாசு உன் வீட்டுக்கு எதுக்கு வருகிறான்? சபையில் வைத்திருக்கிற உனக்கு கொடுத்த பக்தி வைராக்கியத்தையும் தேவ அன்பை கெடுப்பதற்காக வருகிறான். ஆனால் ஆண்டவர் எதுக்கு வந்தாரு? இவை எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுக்க கர்த்தர் வந்தார். நம்ம பேசாதீங்க, பைபிள் இருக்குது, நீங்கள் என்னைக்கு பேசுறதை நிப்பாட்டுறீங்களோ அன்று முதல் அவர் பேச ஆரம்பிச்சிருவார். நீங்கள் என்றைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். 1000 பலவீனம் இருக்கட்டும், 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் உங்களை கர்த்தர் சுகமும் பலனும் சமாதானத்தை வைத்து, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைந்துவில்லை.